ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. புட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி என்னடா டிஃபன் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ரெசிபி வச்சிங்கன்னா ஒரு வேளை டிஃபன் செஞ்சு எஸ்கேப் ஆகிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு இல்லைனா ஆள்வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த கிழங்கு எடுத்துக்கோங்க. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். அதை நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மேலே இருக்க தோலை நம்ம ஃபுல்லாக எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஜென்ரலாக இது வேக வச்சு சாப்பிடுவோம்ல, இது பார்த்திங்கன்னா தோல் எடுத்துகிட்டு சீவிட்டு செய்ய போகிறோம். நம்ம நிறைய புட்டு சாப்பிட்ருப்போம், அரிசி வகையில், மில்லட் வகையில். ஸோ இந்த கிழங்கு புட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 10 days ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கிழங்கு. இது மேலே நல்லா மண்ணாக இருக்கும். எல்லாமே நல்லா கழுவிட்டு தோல் எல்லாமே நீக்கிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம துருவ போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிரேட்டர்லாம் இருந்துச்சுன்னா அந்த குட்டி குட்டியாக இருக்கிற ஹோல்ஸ் இல்லாமல் பெரிய ஹோல்ஸ், மீடியம் இல்லைனா பெரிய ஹோல்ஸில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. எல்லா கிழங்குமே நல்லா ஃபர்ஸ்ட்டு சீவி எடுத்துக்கலாம். பார்த்து பொறுமையாக சீவுங்க. ஏன்னா இந்த மாதிரி இதிலெல்லாம் கை சீவிக்கும். அப்புறம் இந்த சீவும் போது கிழங்குக்குள்ளே இந்த மாதிரி நீட்டாக குச்சி அப்புறம் அதோட நரம்பெல்லாம் வரும், அதெல்லாம் எடுத்துகிட்டு சீவிக்கோங்க. சீவினா இந்த மாதிரி தான் உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம இதை கழுவ போகிறதில்ல. நிறைய பேர் வீடியோ கழுவி அதை புழிஞ்சு அந்த தண்ணியெலாம் ஊற்றிடுறாங்க. ஸோ அது எதுக்கு புழிஞ்சு அதோட சத்தம் போகணும், நம்ம அப்படியே கிழங்கு டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் துருவிட்டு. இதில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா உப்பு போட்டால் அந்த சக்கரை போடும்போது அது ஸ்வீட் என்ஹான்ஸ்டாக தெரியும்ல. அப்புறம் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதிலே ஒரு 3-4 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த புட்டு மேக்கருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்காது சொல்லிடுறேன். இது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினது. அம்மா வீட்டு பரணை மேலே தூங்கிட்டு இருந்துச்சு யூஸ் பண்ணாமல். சரி, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினது ஒரு சென்டிமெண்டலாக இருக்கும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். இதோட வயசு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 30+ years இருக்கும். ஏன்னா எனக்கே 30 years ஆகுது. அதனால் தூக்கிட்டு அதில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ ஓல்டு புட்டு மேக்கரில் செஞ்சு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரோன்னு பார்க்கலாம். இந்த புட்டு மேக்கரில் தண்ணி ஊற்றிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த குழாவில் பார்த்திங்கன்னா அந்த அடி தட்டு போட்டு ஒரு லேயர் தேங்காவும், நடுவில் கிழங்கு துருவி வச்சதும், திருப்பி தேங்காய், திருப்பி கிழங்கு துருவி வச்சது, அதுக்கு மேலே தேங்காய். ஸோ இது எடுக்கிறப்போ எண்டுலேயும் ஸ்டார்டிங்லேயும் தேங்காய் இருக்கும், நடுவில் தேங்காய் இருக்கும். ஸோ அந்த மாதிரில தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. இது வேகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 to 10 minutes ஆகும். நல்லா ஆவி வரும், நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஒரு 10 minutes கழித்து எடுத்து பாருங்கள், நல்லா உள்ளே எல்லாமே நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மெல் வீடே கமகமன்னு வருது. ஸோ ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே இருக்கிறது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எடுத்துகிட்டு பார்த்தா டன்டடைன் புட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். சொன்ன மாதிரி லாஸ்ட்லேயும் எண்டுலேயும் தேங்காய், நடுவில் இது எந்த உடையாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது மேலே நாட்டு சக்கரை இல்லை சக்கரை, வாழைப்பழம் இல்லைன்னா கடலை குழம்பு, சில பேர் நான்வெஜ் மீன் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்ன்றாங்க. உங்களுக்கு எது பிடிக்கிறோ அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடுங்க. பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். நம்ம அந்த துருவி மட்டும் வச்சுட்டா போதும், டக்குன்னு புட்டு இது பண்ணி எடுத்துடலாம். இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு புட்டை எவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டோம்ல, ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். ஒருவேளை டிஃபனாக இதை செஞ்சு எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. எப்போ மரவள்ளி கிழங்கை பார்த்தாலும் மறக்காமல் வாங்கிக்கோங்க. புட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது மாதிரி குக்கிங் வீடியோஸ், டெய்லி ரொட்டீன் வீடியோ, கிட்ஸ் வீடியோக்கெல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.